ஹாய் ஹலோ. இன்றைக்கி மட்டன் பிரியாணியாக செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரைஸ் எடுத்துக்கிட்டேன், கொத்தமல்லி புதினா, சில்லி பேஸ்ட்டு, மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன், காஷ்மீரி சில்லி போட்டு, தயிர், மட்டன் 1 கிலோ, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக சென்னை ஸ்டைல் சாப்பிட்ருப்பீங்க, திண்டுக்கல் ஸ்டைல் சாப்பிட்ருப்பீங்க. ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு சிலர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சென்னையில் இருக்கவங்க மோஸ்ட்லி சாப்பிட்ருப்பாங்க. ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 200 ml ஆயில் ஊற்றணும். நீங்கள் எந்த பிராண்ட் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆயில் ஊற்றணும். ஆம்பூர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி தான் நம்ம இருக்கோம். மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேம் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் 5 கிராம் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம். இதில் 3லேயும் 5 கிராம் போடணும். இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக பொரியுது பார்த்தீங்களா? பொரிஞ்ச உடனே ஆனியன் போட்டோம்னா, ஆனியன் வந்து 400 கிராம். இதில் வந்து 400 கிராம் நான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 1 கிலோவுக்கு 500 கிராம் எடுக்கணும். கணக்கு வச்சுக்கோங்க. 500 கிராமுக்கு 1 கிலோவுக்கு 500 கிராம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே இந்த ஆம்பூர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியனும் தக்காளியும் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அதிகமாக போடுவோம். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வளர்க்கணும். உடனே தக்காளி சேர்க்காதீங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் உள்ளே போடுறோம். ஓகேவா? கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ பூண்டு போடுறோம். பூண்டை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வளர்க்கணும். பூண்டை இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு வளர்க்குறோம். 2 நிமிஷம் வதக்கிறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இஞ்சி ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டை தனியாக தான் அரைச்சி போடணும் இதில். அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஏன்னா அதோட 2 ஃப்ளேவர் தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இஞ்சி போடுறோம். ஓகேங்களா? இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கும் 2 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து இந்த கண்டிஷனில் நம்ம இந்த சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர், நல்ல கலர் கிடைக்கும் மெயினாக. அதனால தான் நான் அரைச்சி போடுறேன். நீங்கள் வெளியே வாங்க காஷ்மீரி பவுடர் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும். இது மாதிரி அரைச்சி போடுங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது? பார்த்தீங்களா? நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. நான் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ளேவராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆச்சுங்களா? இது பாருங்கள் நல்லா வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருந்தால தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கரட்டி விட்டு தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல, தயிரை ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணிடுங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டீங்கன்னா பார்த்தீங்களா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. நான் வந்து கல்லுப்பு எனக்கு அளவு தெரியுறதுனால போடுறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லா அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னா அதில் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போதைக்கு என்னோட அளவு போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேக வச்ச மட்டன் இதை போடுங்க. ஏன்னா இதோட எசன்ஸ் எல்லாம் மட்டனில் ஏறி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் உடனே பக்கத்து அடுப்பில் 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி டு 4 லிட்டர் தண்ணி போட்டு தண்ணியை வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இதுவும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டு நம்ம வடிச்சு தான் போட போகிறோம். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் இதில் வடிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ரைஸு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மட்டனை எடுத்து இதோட ஆட் பண்ணிடுங்க. நான் வேக வச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும்ல, அதுக்காக கொஞ்சம் சாப்பாடு பண்ணுறதுக்காக. நீங்கள் இதுலேயே போட்டிங்கன்னா போட்டு ஒரு 1/2 hour ஆவது வேக வைக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இப்படி போட்டிங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், பிகினர்ஸ் கூட நல்லா செய்யலாம். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க, உண்மையாலுமே சூப்பராக செய்யலாம். இப்போ வந்து நான் மட்டன் வேக வச்சிருந்தேன்ல, அந்த தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மட்டன் இதில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், வந்து பார்ப்போம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா?
அதில் போட்டதுக்கும் இதுலேயும் நல்லா மட்டன் வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேஜில் பாருங்க எப்படி எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 800 ml தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா விடலாம். விட்டிங்கன்னா நல்லா வந்து மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும், நல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா, கறியும் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கொட்டி வேக வச்சு எடுத்துக்குவோம். அரிசி நல்லா நல்லா வேகக்கூடாது. இது வந்து 20% இருந்துச்சுன்னா போதும், 20 to 30% இருந்துச்சுன்னா போதும். மீதி 80% to 70% நம்ம மசாலாவில் கொட்டி தான் வேக வைக்கப்போம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம், அரிசி வேக. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ அரிசி வந்து ஒரு 20% வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா மலர்ந்து வந்துருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜில் எடுத்து இதில் ஆட் பண்ணிடணும். இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். நல்லா குத்தும் போதே போட்டிங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் நல்லா பரவும். ஓகேவா, இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அரிசி பரவும். நீங்கள் பாஸ்மதியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி விட்டு கிண்ட முடியாது, பாஸ்மதியில் உங்களுக்கு உடஞ்சிடும். ஆனால் இதில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, நல்லாவே விட்டு கிண்டலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா பரவும், நல்லா இருக்காங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்குது. ஓகேவா, இந்த டைமில் நம்ம வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லெவலாக இருக்கணும், அரிசிக்கும் அந்த தண்ணிக்கும் லெவலாக இருக்கணும். பார்த்தீங்களா, அரிசிக்கும் அந்த தண்ணிக்கு லெவலாக இருக்கா. இந்த டைமில் நீங்கள் மூடி வச்சு தம் போட்டணும். சிம்மில் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு போட்டணும். மூடி வச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸில் வந்து எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, சைடில் பகார ஆரம்பிச்சிட்டான் தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஆவி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரைஸ் வெந்திருக்கும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரைஸ் வெந்திருக்கா எப்படி இருக்குன்ட்டு. இல்லைனா திரும்ப ஒரு 5 நிமிஷம் தம் போட்டால் சரியாயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆவி அடிக்குது பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சைடில் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி இல்லை, இந்த சைட்லேயும் தண்ணி இல்லை, இந்த சைடில் தண்ணி இல்லை, இந்த சைட்லேயும் தண்ணி இல்லை. ஸோ ரைஸு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பார்க்குறீங்களா, அப்படியே லைட்டாக எடுத்து போடுவோம். எப்படி இருக்குது பக்காவா பார்த்தீங்களா. நமக்கு ஏற்ற சீரக சம்பா ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. செஞ்சு பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் செய்கிறதுக்கு. தேங்க்யூ.